வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சுடிதார் டாப்புக்கு எம்ப்ராய்டரி நெக் அட்டாச் பண்ணி லைனிங் இல்லாம சிங்கிளா இருக்கு. இந்த மெட்டீரியலோட உயரமும் அளவு டாப்பை விட அதிகமா இருக்கு. இதை எப்படி கரெக்டான அளவுல லைனிங் சேர்த்து தைக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு சொல்றேன். என்னோட சேனல் நேம் ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ்னு இருக்குது பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணின உடனே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ யூ வில் கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். இனி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த டாப் வந்து எப்படி நம்ம கரெக்டாக தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த நெக் வந்து இதோட சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த கிளாத்தும் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஷைனான லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட உயரமும் ரொம்ப அதிகமாகவே நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த அளவு டாப்பை வச்சு நம்ம அதோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த டேப்பை வச்சு அந்த பாட்டம் சைடு வரைக்கும் நீங்கள் அளந்து பார்க்கும்போது அதோட உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதோட அளவு 42 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த மெட்டீரியலோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த நெக்கு பகுதியிலிருந்து நம்ம அந்த டேப்பை கரெக்டாக வைக்கலாம். அப்படியே நேராக கீழே வரைக்கும் அளந்து பார்க்கலாம். நாற்பத்தி 8 இன்ச் அளவுக்கு இருக்குது. நமக்கு 42 இன்ச் அளவு தான் வேணும். இப்போ இதை வந்து நம்ம மடிச்சும் தைக்கக்கூடாது. மடித்து தைச்சா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து உள்ளுக்கு போயிடும். இதை எப்படி நம்ம அந்த கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு போயிடும், நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம கரெக்டான அளவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து நான் 42 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம அளக்கலாம். கீழே இருந்தே நான் அந்த அளவை எடுக்கிறேன். 42 இன்ச் அளவில் நம்ம அடையாளப்படுத்தலாம். இந்த 42 இன்ச் அளவில் நாம் இந்த மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ கட் பண்ணி எடுக்கும்போது அந்த நெக்கோட டிசைன் வந்து உங்களுக்கு போயிடும். அப்போ நம்ம இந்த நெக்கை வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். பிரித்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம இந்த கரெக்டான அளவில் நம்ம பண்ணலாம். பின்பக்கம் பாருங்கள், அது வந்து ஒரு லாங் தையல் தான் போட்டிருக்கு. அதை நம்ம அப்படியே நம்ம பிரித்து தனியாக எடுத்துடலாம். அந்த நெக்கு வந்து அந்த தனியாக நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில். இப்போ கீழே வந்து நான் எல்லாமே அந்த மாதிரி பிரித்து சுற்றி நான் பிரித்தாச்சு. இப்போ அந்த கழுத்தோட எண்டில் மட்டும் ஒரு தையல் இருக்குது, அதையும் அப்படியே நீங்கள் மெல்ல பிரித்து எடுத்துடலாம். அதில் ஒரு பைப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. தனியாக நமக்கு அந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது வந்துடும். இப்போ நான் அந்த நெக்கை நான் தனியாக அந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ 42 இன்ச் அளவுக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவு வந்து 6 இன்ச் அளவுக்கு அதில் இருக்குது. அரை இன்ச் நம்ம கூடுதலாக 42.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணலாம். 42 வரும்போது மேலே வந்து உங்களுக்கு 5.5 இன்ச் அளவுக்கு அதிகமாக வரும். அது அப்படியே நம்ம அந்த நீளத்துக்கும் அடையாளப்படுத்திட்டு அப்படியே நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். அந்த பீஸை நம்ம தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ முன் பக்கத்துக்கு உள்ள அளவை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே அந்த பீஸை நான் ரெண்டாக மடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கும் மேலே அதுக்கு லைனிங் கிளாத் வந்து ஒரு ஷைனான கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நான் டபுளாக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஷோல்டர் பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தலாம். ஷோல்டரில் தச்சு விடுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு நான் அடையாளப்படுத்துகிறேன். கை ஜாயிண்ட்லேருந்து வெளிப்பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அந்த ஆம்கோல் சைட்லேயும் அதே மாதிரி
அந்த தச்சு விட்டுருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே நம்ம அடையாளப்படுத்தலாம். எப்போதும் இது நீங்கள் கட் பண்ணுற மெத்தடில் தான் நான் அந்த ஆம்கோல் சைடு ஷோல்டர் எல்லாமே நான் அடையாளப்படுத்துகிறேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த கழுத்துக்கு நம்ம வந்து அந்த ஏற்கனவே நம்ம பிரித்து எடுத்த அந்த நெக்கை வந்து வச்சு பார்க்கலாம். அதோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 6 இன்ச் அளவு இருக்குது. இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் போதுமான அளவு தான். அந்த நெக்கை வந்து நம்ம அந்த சென்டர் பகுதி அந்த மடிப்பு பாகத்தில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த அளவை அதே அளவுக்கு அந்த நெக்கோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வரைஞ்சி விடலாம். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளைனாக அந்த கிளாத் இருக்குது நெக்கில், அது வந்து நமக்கு ஷோல்டர் பக்கம் தச்சு விடுறதுக்காக விட்டுருக்குறேன். இப்போ அந்த நெக்கோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே நெக்கோட எண்டில் நான் வரைகிறேன். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைஞ்சி விட்டுருக்கிறதுல இருந்தும் உள்ளுக்கு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நான் அந்த கிளாத்தை நான் விட்டு நான் ஒரு லைன் போடுறேன். 1/4 இன்ச்சு போதுமான அளவு. கொஞ்சம் மெல்லிசான கிளாத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவதாக நான் போட்டு விட்டுருக்கக்கூடிய லைனில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த மேல் பக்க கிளாத்து அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தையும் அந்த நெக்கு பகுதியில் ஃபஸ்ட்டில் நம்ம அந்த நெக்கை ரெண்டு பீஸையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாக அந்த போட்டு விட்டுருக்கக்கூடிய லைன் தெரியுது அடிப்பக்கம், அந்த அளவில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இதே அளவுக்கு அந்த ஆப்போசிட்லேயும் அந்த நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கிளாத்தை விட்டு நான் ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ லைட்டாக நம்ம கட் பண்ணி விடலாம். சென்டரில் அப்படியே அந்த தையல் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விடணும். சைட்லேயும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் பகுதியிலையும் அக்குள் பகுதியிலையும் சேர்ந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு பக்கத்துக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நெக்குக்கு வந்து நம்ம ஷோல்டர் பகுதியிலையும் ஜாயிண்ட் ஆக்கிக்கிட்டு அந்த நெக்கு பக்கம் தைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த நெக்கை நம்ம வச்சு பார்க்கலாம். சென்டரில் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு மேல் அளவு கொஞ்சம் வந்து கிளாத்து எக்ஸ்ட்ரா அதில் இருக்குது. சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். அப்படியே நீளத்துக்கும் சென்டரில் நான் அடையாளப்படுத்துகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு டிசைன் இருக்குது, அதை கரெக்டாக அந்த சென்டரில் வர்ற மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு பின் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 பின் வேணாலும் நீங்கள் பண்ணி வைங்க. நான் ஒரு இடத்துல பண்ணி வச்சுருக்கிறேன், சென்டரில் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி ஒரு சைடில் இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த பைப்பிங் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 2 பீஸையும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ வந்து உள்ளுக்கு நான் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ பார்க்கலாம், திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு
அதில் நம்ம இப்போ தனியாக நம்ம அதில் லைனிங் வந்து அட்டாச் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நாம் இந்த மாதிரி நெக்கு டிசைன் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அதோட சைட்லேயும் நம்ம அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். அதில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த நீடில் நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஸ்டோன் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விட்டு நம்ம தைச்சோன்னா உங்களுக்கு இந்த நீடில் ஸ்டோன் படாத அளவுக்கு தைச்சி விடலாம். இப்போ இந்த கழுத்து பகுதி நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்கலாம், இந்த பின்னை நம்ம எடுத்துடலாம். சுற்றி நம்ம பாருங்கள், உங்களுக்கு நம்ம இதை பிரித்து ரெண்டாவது நம்ம இதில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. அவ்வளோ அது அதோட செட் ஆகி நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கடையில் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது நம்ம அளவுக்கு வந்து இது வந்து சரியாக வராது, ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இதை வந்து எடுக்காமலே விட்டுறாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சு உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.